ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கோதுமை அல்வா எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நாக்கில் போட்டதும் வழுவழுன்னு போயிடும். இது 1 hour ப்ராசஸ், கட்டாயம் பொறுமை வேணும். இது எப்படி செய்கிறதுன்ற பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட் இஸ் கிரேட். நான் வந்து broken wheat 100 grams எடுத்திருக்கேன். அது ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன். அது நல்லா 2 times வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணதை ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி அதுலேருந்து மில்க் எடுக்கிறோம். பாருங்கள், இப்போது இதை வந்து ஜாரில் ஆட் பண்ண போகிறோம். ஜாரில் ஆட் பண்ணி அதுலேருந்து மில்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இதை வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு எடுத்துக்கிறோம். எனக்கு வந்து 1 டம்ளர் மில்க், நல்ல திக்கு மில்க் கிடச்சிச்சு. அதுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். பாருங்கள், 3 டம்ளர் கரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போது நாம் வந்து ஒரு பேன் எடுத்துக்கிறோம், நான்ஸ்டிக் பேனு. அதில் வந்து நான் 400 grams சுகர் எடுத்திருக்கேன். பாருங்கள், நான்ஸ்டிக் பேன் எடுத்தோம்னா அல்வா வந்து ஒட்டாமல் வரும். ஸோ அதுக்காக தான் நான் அதை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போது அந்த சுகர்லேருந்து கொஞ்சம் சுகர் ஒரு கிண்ணத்தில் தனியாக இன்னொரு ஸ்டவ்வில் இன்னொரு பக்கம் வச்சு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் அதில் போட்டு ஒரு கரண்டியால் இதை கலர்றோம். அந்த பக்கம் சுகர் வந்து அதுவும் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி போட்டு அதை வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு 2 ஸ்பூன் தண்ணி போட்டு இது கேரமலைஸ் சுகர் ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், எதுக்காகனா இது கலர் கொடுக்கறதுக்காக இது நம்ம ரெடி பண்ணுறோம். அல்வாவுக்கு கலர் கொடுக்கணுன்றதுக்காக. பாருங்கள், இந்த கலர் வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. இதை வந்து அந்த கொதிச்சிட்ருக்க சுகர் சிரப்பில் இதை வந்து ஆட் பண்ணுறோம். நல்லா கலரிடுறோம். இப்போ வந்து அந்த சுகர் சிரப்பானது ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்ததும் பாருங்கள், ரொம்ப திக்காகவும் வரக்கூடாது, ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நாம் வந்து அந்த மில்கை, கோதுமையோட மில்கை வந்து ஆட் பண்ணுறோம். இது வந்து கட்டாயம். நான் வந்து 9:15 ஸ்டார்ட் பண்ணேன். 10:15க்கு தாங்க முடிஞ்சது எனக்கு. பாருங்கள், இது மாதிரி கலரிக்கிட்டே இருக்கணும். கலர அதோட திக்னஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். எதுக்காகனா சுகரோட ஸ்வீட்னஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பாருங்கள், அதோட திக்னஸ் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம அதோட 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கலரிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அல்வா வந்து நல்லா உருண்டு வரும். ஸோ அதுக்காக நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பாருங்கள், நல்ல திக் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், அதோட ஸ்டேஜ் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ கடாயில் வந்து திக்காயிட்டே வருது. திக்கானது வந்து கடாயை விட்டு அந்த பேனை விட்டு பிரிஞ்சு வருது. நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து 10 grams முந்திரி வந்து நெய்யில் வறுத்து வச்சதை அதில் ஆட் பண்ணுறேன் நான். பாருங்கள், கடாய் அந்த பேன்லேருந்து பிரிஞ்சு வந்தது. இப்போ வந்து உருண்டு வந்துட்டுருக்கு. ஸோ நல்லா இது சுருண்டு வருது. சுருண்டும் வந்துட்டுருக்கு. இந்த பதம் வரும்போது இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு ஸ்பூனால் செக் பண்ணினோம்னா அந்த ஸ்பூனில் ஒட்டாமல் இருந்தால் பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நான் அந்த உட்டு ஸ்பூன்றனால, கரண்டின்றனால அது வந்து கொஞ்சம் அதில் ஒட்டும். மற்றபடி கரெக்டாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு சர்விங் பவுல் ட்ரேக்கு வந்து மாற்றுறோம். இதை வந்து நான் ஒரு பவுலில் போட்டு ட்ரேயில் மாற்றிருக்கேன், ஏன்னா ஷேப் கொடுக்கறதுக்காண்டி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா வரும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.